ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்பா ரவையில் சிம்பிளாக ஒரு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் அளவு சம்பா ரவையை வெறும் வாணலியில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு வரமிளகாய் 2 சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.